பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 16வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட நித்தியமான ஆசீர்வாதங்கள் என்கிற தலைப்பின் கீழ் வருகிற வாக்குத்தத்தங்களை விசுவாச அறிக்கையிட்டு ஜெபிப்போம். ஏசாயா 55:13. முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலம் ஆகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். ஏசாயா 56:5. உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன், என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன். சங்கீதம் 112:6. அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன் என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, இது மற்றொரு நாளை, புதிய நாளை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு ஜீவனை அருள் செய்து இந்த நாளை காணவும், இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி செலுத்தினோம். உம்முடைய சமூகம் எப்பொழுதும் முன் செல்லட்டும் என் ஆண்டவரே. அல்லேலூயா ராஜா. இந்த நாளிலும் கூட தேவரீருடைய சித்தத்தை அறிந்து செயல்பட கிருபை தாங்க. குடும்பத்தை நடத்தவும், ஊழியத்தை செய்யவும், உலக பிரகாரமான காரியங்களை நாங்கள் நடப்பிக்கவும் தேவாதி தேவன் எங்களுக்கு ஞானத்தினால் நிரப்புங்கப்பா. உம்முடைய ஆலோசனை கொடுத்து வழிநடத்துங்க ஆவியானவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் கூட ஒவ்வொரு குடும்பத்தையும் கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உங்களுடைய மகா கிருபை, உம்முடைய சமாதானமும் உம்முடைய சமூகமும் ஒவ்வொரு குடும்பத்தோடு இருப்பதாக தகப்பனே. ஞானத்தினால் நிரப்புங்க. தேவனுடைய ஆலோசனையினால் குடும்பத்தை நடத்தக்கூடிய கிருபை தாங்க. எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே கடன் சுமையில பாதிக்கப்பட்டிருக்காங்க, மன உளைச்சல் இருப்பாங்க. தேவாதி தேவன் இறங்குவீராக ஆவியானவரே. இதுல இருந்து எல்லாம் முற்றிலும் விடுதலை உண்டாகும்படியான கிருபை தருவீராக. கையின் பிரயாசத்தை தொடும் நீர் ஆசீர்வதிங்க. என்னென்ன காரியத்துக்கு செய்யணுமோ அதுக்கு மாத்திரம் செலவு செய்யத்தக்கதான ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. சிக்கனமாய் இருக்கவும், ஞானமாய் ஆண்டவரை குடும்பத்தை நடத்தவும், வேலைகளை செய்யவும் கர்த்தர் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. இவ்வேளையிலும் கூட எங்கள் இந்திய தேசத்தை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. தகப்பனே, தேசத்தை நீர் பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. தேசத்தை ஆளுகிறவர்களுக்கு ஞானம் வேண்டுமே ஆவியானவரே. தெய்வ பயம் உங்களுக்கு வேண்டுமே தகப்பனே. அப்பா இறங்குவீராக. சகலத்தையும் நியாயம் விசாரிக்கிற நாள் ஒன்று இருக்கு, அது அவங்களுக்கு தெரியணும் என் ராஜா. அமீனப்பா. கர்த்தாவே இறங்குவீராக ஆவியானவரே. மிகப்பெரிய பொறுப்பை நீங்க கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. பிரதமர், ஜனாதிபதி உடன் வேலை செய்கிற ஒவ்வொரு அரசு அதிகாரிகளை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கின்றோம். உம்மை அறிகிற இந்த ஞானம் உண்டாகட்டும், தெய்வ பயம் உண்டாகட்டும் என் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. யாரானாலும் கர்த்தாவை உம்முடைய சமூகத்துல நியாயத்திற்கு நாள் நிற்கும் பொழுது குற்றமற்றவர்களாய் நிற்க வேண்டுமே தகப்பனே. இறங்குவீராக. இப்பொழுது நாங்கள் செய்கிற வேலையில் எல்லாம் நீங்க கூட இருங்கப்பா. அதுக்கே எங்க முன்னாடி எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. எங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஊழியங்களை அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரே. உலக பிரகாரமான வேலைகளை ஒப்பு கொடுக்கிறோம் என் தகப்பனே. தேவனுக்கு பயந்து நாங்கள் ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின நித்தியமான ஆசீர்வாதங்களை எங்களுக்கும், எங்கள் பிள்ளைகளுக்கும், எங்கள் சந்ததிக்கும் கர்த்தனின் தர வல்லமையுள்ள தேவன். ஆமீன் தகப்பனே. உமக்கு மகிமை உண்டாவதாக. நித்தியமான கிருபையினால் எங்களுக்கு இறங்குவீராக. நித்தியமான ஆசீர்வாதங்களை எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அருள் செய்வீராக. குறைவை எல்லாம் நிறைவாகட்டும் என் ராஜா. உமக்கு நன்றி. உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம் என் ஆவியானவரே. பரிசுத்த கரத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தகப்பனே இறங்குவீராக. அங்கு இருக்கிற எல்லா விதமான வன்முறையின் ஆவின் கிரைகள், சண்டை உண்ணு பண்ணுகிற ஆவின் கிரைகள், அது அத்தனையும் இயேசுவின் நாமத்தினால கட்டுகிறோம் தகப்பனே. ஜனங்களுக்கான, தேசங்களுக்கான விடுதலையை தேவன் கட்டளிட வேண்டும். கர்த்தாவே, ஜனங்களுமே நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே. இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. இது கடைசி நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லா அடையாளமும் சொல்லுது அப்பா. பிதாவே, நாங்களும் உமக்கு பயந்தவர்களாய் எங்கள்கிட்ட இருக்கிற குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி கர்த்தர் வருகிற இந்த மகா பெரிதான ரகசிய வருகையிலே ஆண்டவரே, உங்களுடைய பிரதான தூதனுடைய கால சத்தமும் உங்களுடைய ஆரவார சத்தமும் ஆண்டவரே எங்கள் செவியில கேட்க வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் எதிர்கொண்டு வர கிருபை தாங்க இயேசப்பா. அது வரையிலும் கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலையை நாங்கள் ஒவ்வொருவரும் சிரமமாய் செய்யக்கூடிய கிருபை தாங்க. ஞானத்தினால் நிரப்புங்க, தடைகளை நீக்குங்க இயேசப்பா. நீங்களே ஆலோசனை திட்டங்களை கொடுத்து வழி நடத்துங்க. எங்களை முற்றிலுமாக தாழ்த்திரும் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கே மகிமை உண்டாவதாக. எல்லாம் வல்ல மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும்
துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.